அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுஹைனாஸ் கேலரிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய முட்டை மசாலா. தேவையான பொருட்கள்: அவிச்ச முட்டை, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி பவுடர். அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அதில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பாயில் பண்ண முட்டையில் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம அதில் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுனாலும் நம்ம அந்த எக்கில் சேர்க்கும் போது மசாலாவோட பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த பாயில் பண்ண முட்டையில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த முட்டையை ஆயில் சூடு பண்ணேன். நான் ஒரு சின்ன கடாயில், ஒரு அயன் கடாயில் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் தோசை தவாவில் கூட போட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் போட்டுக்கிட்டு அதில் இந்த முட்டையை, நான் மசாலா தடவை முட்டையை போட்டு ஒரு சின்ன தட்டை வச்சு மூடி வச்சிடணும். ஏன்னா அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. கரெக்டாக ஒரு 60 செகண்ட்ஸ் போதும். அதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்மளோட 2 மினிட்ஸ் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கர்ட் ரைஸ், அப்புறம் வெரைட்டி ரைஸ் ஃபுல்லாக லெமன் ரைஸ், பருப்பு சாதம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்புறம் சாம்பார், ரசம், இதை கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.